பீம், ஸ்லாப், காலம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸை நாம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா காங்கிரீட் போட வேண்டியது இருக்கும். இந்த காங்கிரீட் போடும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் தேவைப்படுது, சாண்ட் எவ்வளவு தேவைப்படுது, அக்ரிகேட் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இதுக்கான சொல்யூஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு காங்கிரீட் மேக் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டிசைன் மிக்ஸ் மெத்தட், இன்னொன்னு வந்து நாமினல் மிக்ஸ் மெத்தட். இந்த டிசைன் மிக்ஸ் மெத்தடை நாம மெகா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல ஹையர் கிரேட் காங்கிரீட்டுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதை காங்கிரீட் பிளான்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நாமினல் மிக்ஸ் மெத்தட். இந்த நாமினல் மிக்ஸ் மெத்தடை நாம ஸ்மால் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நாம M7.5, M10, M15, M20 இந்த மாதிரி கிரேட் காங்கிரீட்டுக்கு எல்லாமே இந்த நாமினல் மிக்ஸ் மெத்தடை நாம யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வீடியோல நாமினல் மிக்ஸ் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாமினல் மிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி காங்கிரீட் போடும்போது நமக்கு எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் சிமெண்ட் தேவைப்படுது, எவ்வளவு குவாண்டிட்டி ஆஃப் சாண்ட் தேவைப்படுது, எவ்வளவு அக்ரிகேட் தேவைப்படுது அப்படின்றத கால்குலேஷனோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாமினல் மிக்ஸ் மெத்தட்ல வந்து M7.5, M10, M15, M20 காங்கிரீட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். காமனா நம்ம மோஸ்ட்லி M20 காங்கிரீட் யூஸ் பண்றதுனால நான் M20 காங்கிரீட் எடுத்திருக்கேன். இந்த M20ல Mன்றது மிக்ஸ், 20 அப்படின்றது அதோட கிரேட், அதாவது 20 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். அதாவது 1 mm ஸ்கொயருக்கு 20 நியூட்டன் வந்து தாங்கக்கூடியதா இருக்கும். இந்த M20 காங்கிரீட்டோட ரேஷியோஸ் வந்து 1:1.5:3. அதாவது 1 பாண்ட் சிமெண்ட்டுக்கு 1.5 பாண்ட் சாண்ட் அப்புறம் 3 பாண்ட் அக்ரிகேட் அந்த மாதிரி கணக்குல வரும். இப்போ 1 மீட்டர் ஹைட், 1 மீட்டர் பிரெத், 1 மீட்டர் லென்த்துக்கு நம்ம காங்கிரீட் போடும்போது அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சாண்ட், அக்ரிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1:1.5:3 ப்ரொபோர்ஷன்ல நாம காங்கிரீட் வந்து மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லா நம்ம ஃபில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணும்போது 1.57 டைம்ஸ் ஆஃப் 1 m³ பாக்ஸ் வந்து எம்டியா இருக்கும். ஏன் அப்படின்னா நாம வைப்ரேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த ஹைட் வந்து கம்மியாகும். அதாவது ட்ரையா இருக்கும்போது இருக்கிற வால்யூமை விட வெட்டா இருக்கும்போது அதோட ஹைட் வந்து இன்னும் கம்மியாகும். ஸோ நம்ம இதுல 1.57 டைம்ஸ் வந்து 1 m³ பாக்ஸ் வந்து நமக்கு எம்டியா இருக்கும். இனி வந்து இந்த 1 m³ பாக்ஸ்ல காங்கிரீட் போடும்போது நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் சிமெண்ட். வால்யூம் ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் இன்டு 1.57 டிவைடட் பை கிரேட். ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் வந்து என்னது 1. இந்த இருக்குல்ல, இதான் அந்த ரேஷியோஸ். இதுல 1ன்றது சிமெண்ட்டை குறிக்குது, அந்த 1 தான் இது. இன்டு 1.57. இங்க 1.57 டைம்ஸ் கம்மியாகுதுன்னு சொன்னேன்ல, ஸோ நாம 1.57 வந்து மல்டிப்ளை பண்ணோம். டிவைடட் பை கிரேட். கிரேடுன்றது இதுதான். இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம். 1 into 1.57 divided by 1 plus 1.5 plus 3. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணும்போது 0.285 மீட்டர் கியூப் நமக்கு கிடைக்குது. இனி இந்த வால்யூம் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வெயிட் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். வெயிட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இன்டு பல்க் டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட். வால்யூம் ஆஃப் சிமெண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு 0.285. பல்க் டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து 1440 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இது வந்து காமன் வேல்யூ தான். இதுல வந்து இந்த மீட்டர் கியூபும் இந்த மீட்டர் கியூபும் கட் ஆயிரும். இனி மல்டிப்ளை பண்ணும்போது 410 kg. இதுல வந்து வெயிட் தெரிஞ்சிருச்சு. மொத்தம் 410 kg நமக்கு 1 m³ வந்து தேவைப்படுது. இப்போ நம்ம சிமெண்ட்டை வந்து நாம வாங்கும்போது கேஜில வாங்க மாட்டோம். எப்படி வாங்குவோம்னா பேக் கணக்குல தான் வாங்குவோம். 1 பேக் சிமெண்ட், 2 பேக் சிமெண்ட் இந்த மாதிரி. இப்போ நமக்கு எவ்வளவு பேக் சிமெண்ட் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். 1 பேக் சிமெண்டோட வெயிட் வந்து 50 kg. ஸோ இந்த 410 டிவைடட் பை 50 போட்டுட்டோம் அப்படின்னா இந்த 1 மீட்டர் கியூபுக்கு எத்தனை பேக் சிமெண்ட்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் வந்து 8.2 வருது. ரவுண்டா 9 பேக் சிமெண்ட் நமக்கு இந்த 1 மீட்டர் கியூப்ல காங்கிரீட் போடும்போது 9 பேக் சிமெண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் சாண்ட். வால்யூம் ஆஃப் சாண்டும் அதே மாதிரி தான். சாண்டோட ரேஷியோ வந்து 1.5. ஸோ 1.5 இன்டு அதே 1.57 டிவைடட் பை இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணும்போது வர வேல்யூ 5.5. சேம் 5.5 கால்குலேட் பண்ணும்போது 0.427 மீட்டர் கியூப்ல வருது வால்யூம் ஆஃப் சாண்ட். இப்போ நாம வெயிட் கால்குலேட் பண்ணலாம்.
இந்த சாண்ட் அக்ரிகேட் இது எல்லாத்தையுமே நம்ம கிலோகிராம்ல வாங்க மாட்டோம், யூனிட் வைஸா வாங்குவோம். அதாவது 1 யூனிட் 2 யூனிட் இந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ நம்ம சிஎஃப்டி கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூனிட் கால்குலேட் பண்ண ஈஸியா இருக்கும். வெயிட் வந்து வால்யூம் ஆஃப் சாண்ட் இன்டு 1 cubic மீட்டர் ஆஃப் சாண்ட். இதுல வந்து 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 35.32 CFT, 1 யூனிட் ஈக்குவல் டு 100 CFT. இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் சாண்ட் எவ்வளவு 0.427 இன்டு 1 cubic மீட்டர் ஆஃப் சாண்ட் எவ்வளவு 35.32. ஆன்சர் எவ்வளவு வருதுன்னா 15.08 ரவுண்டா 15 CFT. இதை வச்சு நம்ம யூனிட் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட், அதே மாதிரி தான் கோர்ஸ் அக்ரிகேட்டோட ரேஷியோ 3 இன்டு 1.57 டிவைடட் பை 5.5. ஆன்சர் வந்து 0.854 மீட்டர் கியூப். இதோட வெயிட் வந்து வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் இன்டு 1 மீட்டர் கியூப் ஆஃப் அக்ரிகேட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அக்ரிகேட் எவ்வளவு 0.854 இன்டு 1 மீட்டர் கியூப் 35.32 ஈக்குவல் டு 30.16 CFT. ரவுண்டா வந்து 30. அப்ப 30 CFT 1 மீட்டர் கியூப்ல காங்கிரீட் போடுறதுக்கு நமக்கு 30 CFT ஆஃப் அக்ரிகேட் வந்து தேவைப்படுது. இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்றேன். இந்த M10, M15, M20 காங்கிரீட்டுக்கு நாம இந்த ட்ரை வால்யூம் கூட 1.57 நம்ம ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி M7.5, M5 இந்த மாதிரி காங்கிரீட்டுக்கெல்லாம் நம்ம 1.52 தான் ட்ரை வால்யூம் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. 1 மீட்டர் கியூப் பாக்ஸ்ல M20 காங்கிரீட் போடும்போது 8.2 பேக் சிமெண்ட், 15.08 CFT ஆஃப் சாண்ட், 30.16 CFT ஆஃப் அக்ரிகேட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி கிரேட் கூட நீங்க இப்ப நம்ம M20 எடுத்தோம், நீங்க M15 எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்தது மாதிரி வேல்யூ வந்து மாறும். இங்க நீங்க கிரேட் போடுறீங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து அதோட வேல்யூ மாறும். இதுல நீங்க கவனமா இருக்கணும். எந்த கிரேட் வேணுனாலும் இந்த இதை மாத்தி நீங்க இதே ப்ரொசீஜர்லயே நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த 1 மீட்டர் வேல்யூ வச்சுட்டு இப்போ இந்த காலமா இருக்கட்டும், பீமா இருக்கட்டும், ஸ்லாபா இருக்கட்டும், இது எல்லாமே ஒவ்வொரு எந்த சைஸ்ல இருந்தாலும் இந்த வேல்யூ வச்சு நீங்க ஈஸியா இனிமே கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 20 feet லென்த், 20 feet பிரெத், 1 feet ஹைட்ல ஒரு ஸ்லாப் இருக்கு. இதுல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சாண்ட், அக்ரிகேட்லாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இப்போ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் கால்குலேட் பண்றோம். பண்ணும்போது 400 CFT கிடைக்குது. இதை நாம மீட்டர் கியூப்ல மாத்தணும். அப்போ 400 டிவைடட் பை 35.32 போடும்போது மீட்டர் கியூப்ல கிடைச்சிரும் 11.32. இப்போ இதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எவ்வளவு 1 மீட்டர் கியூபுக்கு 8.2 பேக் சிமெண்ட், 15.08 CFT சாண்ட், 30.16 CFT அக்ரிகேட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 1 மீட்டர் கியூபுக்கு. இப்போ நம்ம 11 மீட்டர் கியூபுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா சிமெண்ட்டுக்கு எப்படி 11.32 இன்டு இந்த 8.2 ஃபர்ஸ்ட் சிமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா இது இந்த மீட்டர் கியூபுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சிமெண்ட் தேவைப்படுதுன்ற கால்குலேஷன் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி சாண்ட் 11.32 இன்டு இங்க வந்து சாண்டோட CFT 15.08 கண்டுபிடிச்சோம்னா இந்த மீட்டர் கியூபுக்கு நமக்கு எவ்வளவு சாண்ட் தேவைப்படும் தெரிஞ்சிரும். அதே மாதிரி தான் அக்ரிகேட்டும் 11.32 இன்டு இந்த 30.16 CFT போட்டோம்னா 341.41 CFT நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி எந்த ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் காலம் பீம் எந்த சைஸ்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். அந்த வால்யூம் வந்து மீட்டர் கியூப்ல தான் இருக்கணும். மீட்டர் கியூப்ல டைரக்டாவும் நீங்க பண்ணலாம், இல்ல CFTல பண்ணிட்டு மீட்டர் கியூபை மாத்தினாலும் சரிதான். இந்த வால்யூமை வச்சு நம்ம ஈஸியா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சாண்ட், சிமெண்ட், அக்ரிகேட் கிடைக்குதுன்றத கண்டுபிடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ராப்பர் எஸ்டிமேஷனோட அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? கீழே இருக்கிற கான்டாக்டுக்கு கால் பண்ணுங்க.